விஸ்வாமித்திரர் தனது வேள்விக்கு உகந்த புனித இடத்தை தேர்வு செய்தல். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் மாவலி சக்கரவர்த்திக்கு அருளி மூவுலகையும் இந்திரனுக்கு அளித்த பின்னரும் தனது பக்தர்களின் துயர் துடைக்க வந்த திருமால் பார்க்கடலில் பள்ளி கொண்ட அழகை கண்டோம். அத்தகைய பரம்பொருள் அருள் பாலித்த இந்த புண்ணிய பூமியில் விஸ்வாமித்திர முனிவர் தனது யாகத்தை எங்கு நடத்த தீர்மானித்தார்? எந்த இடம் அவருக்கு இவ்வளவு நம்பிக்கையையும் தூய்மையையும் அளித்தது? அந்த தேடல் தொடர்கிறது. இதோ கம்பரின் வாக்கு. ஆதலால் அருவினை அறுக்கும். ஆரிய காதலால் கண்டவர் பிறவி காண்கிறார். வேதநூல் முறைமையால் வேள்வி முற்றுவேற்கு ஈது அலாது இல்லை, வேறு இருக்கற்பாலதே. ஆதலால் அருவினை அறுக்கும். ஆரிய, ஆகா, என்ன ஒரு அற்புத வரி இது! ஆதலால், ஆம், எந்த காரணத்தால்? சென்ற பாடலில் நாம் கண்டோமே, மூவுலகும் அளந்து இந்திரனுக்கு அருளி பக்தர்களை காக்க பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த பரந்தாமனின் பாதம் பதிந்த இடம் இது. அருவினை அறுக்கும் இந்த இடத்தில் செய்யப்படும் எந்த செயலும் எப்பேற்பட்ட அரிய வினைகளையும் நம்மை பற்றி வருத்தும் தீவினைகளையும் வேரோடு அழித்துவிடும் என்கிறார் முனிவர். ஆரிய, ஓ என் ராமச்சந்திரா, உன்னுடைய பெருமையாலேயே இந்த இடம் புனிதம் பெறுகிறது என்ற குறிப்பும் இதில் அடங்கியிருக்கிறது. காதலால் கண்டவர் பிறவி காண்கிறார். ஆம், இந்த இடத்தின் புனிதத்தை, இங்குள்ள தெய்வீக ஆற்றலை மெய்யான அன்போடு பக்தி பெருக்குடன் யார் ஒருவர் கண்ணாரக் காண்கிறாரோ அவருக்கு மீண்டும் ஒரு பிறவி என்பதே இல்லை. பிறவி பிணி அறுபடும், மோட்சம் கைகூடும். இது வெறும் நிலப்பரப்பு அல்ல, இதுவே மோட்சத்தின் வாசல். இங்கே இறை அருள் நிறைந்திருக்கிறது. இங்கே ஒவ்வொரு கல்லிலும் மண்ணிலும் தெய்வீக ஒளி பரவியிருக்கிறது. அத்தகைய மகத்தான இடம் இது என்று வியந்துரைக்கிறார் விஸ்வாமித்திர முனிவர். வேத நூல் முறைமையால் வேள்வி முற்றுவேற்கு. இப்படியாக அந்த இடத்தின் பெருமையை உணர்ந்து வேத நூல் முறைமையால் வேதங்கள் வகுத்தளித்த அணுவணுவான நியதிகளுடன் சற்றும் பிசகாமல் சிறிதும் குறைவில்லாமல் முழுமையான பக்தியுடன் வேள்வி முற்றுவேற்கு நான் யாகத்தை செய்து முடிப்பதற்கு, ஆம், உலக நன்மைக்காக தேவர்களை காக்க நான் தொடங்கவிருக்கும் இந்த மாபெரும் வேள்வியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு ஈது அலாது இல்லை, வேறு இருக்கற்பாலதே. அடடா, கம்பரின் வரிகளில் என்ன ஒரு அழுத்தம்! ஈது அலாது இல்லை. இந்த இடம் அல்லாமல் வேறு எந்த இடமும் எனக்கு சிறந்தது அல்ல, வேறு இருக்கற்பாலதே. என் யாகத்திற்கு ஏற்ற வீற்றிருந்து செய்யத்தக்க புனிதமான இடம் இதுவல்லாமல் வேறு எதுவும் இல்லை. இந்த இடமே தகுதியானது, இந்த இடமே ஏற்றது, இந்த இடமே என் நோக்கம் கைகூட சரியான தேர்வு என்று முனிவர் பரவசத்துடன் உறுதியுடன் அறிவிக்கிறார். அந்த இடத்தின் தெய்வீக சக்தியை உணர்ந்த விஸ்வாமித்திரர் ராமனைப் போலவே இந்த இடத்தின் புனிதம் தனக்கு பெரும் துணையாக அமையும் என்று நம்பினார் போலும். இப்படி தெய்வீக பெருமை கொண்ட தீவினைகள் அறுக்கும் அந்த புனிதமான இடத்தை தேர்வு செய்த விஸ்வாமித்திர முனிவர் அடுத்து என்ன செய்தார்? தன் வேள்வியை தொடங்கிவிட்டாரா? அல்லது வேறு ஏதேனும் நிகழ்ந்ததா? அதனை குறித்த அழகிய காட்சியை கம்பரின் அடுத்த பாடலில் காண்போம். நன்றி.